பழைய கொடை இருந்துச்சுன்னா இனிமேல் தூக்கி போடாதீங்க. பாரிஸ் போனீங்க அப்படின்னா சரி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரிஸில் என்னென்ன வாங்கினா, எங்கள் கடையில் வாங்கினா, இந்த கொடையெல்லாம் எப்படி சரி பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாரிஸில் இருக்கிற ஆதர்ஷ் ஏஜென்சிஸ் இந்த கடைக்கு தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு மேட்டு தான் வாங்கினேன். இது வந்து 30 ருபீஸ். இது நாம் சிங்க் கிட்ட வந்து கண்ணாடி கிளாஸ் அது மாதிரி கழுவி வைக்கும்போது இது மேலே வச்சோம்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகும். அதுக்காக தான் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு சின்ன கப்பு மாதிரி இருக்குது. இது வந்து 9 ருபீஸ். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுன்னு தான் வாங்கினேன். நல்லா க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து நான் மட்டும் வாங்கல, என் அண்ணியும் சேர்த்து தான் வாங்கியிருக்காங்க. நிறைய வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஃபில்டர் தான் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். இது வந்து நான் வந்து 65 செய்கிறப்போ ஆயில் மிச்சமாகும் இல்லைங்களா, அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இதை ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு டூத் ப்ரஷ் ஹோல்டர் தான் வாங்கினேன். இது வந்து 2 வாங்கியிருக்கேன். என் மூத்தர் பசங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க, அப்பப்போ வந்து அவங்க ப்ரஷ் வந்து இதில் வச்சிடலாம் தனித்தனியான்னு சொல்லிட்டு 2 கலராக வாங்கியிருக்கேன். 2 பேருக்கும் 2மா. அது வெளியே இருந்தால் டஸ்ட் ஆகும். இது உள்ளே போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இது 2 வாங்கினேன். நெக்ஸ்ட் ஓவர் டோர் ஹூக் ரேக் தான் வாங்கினேன். இது வந்து நம்ம டோரில் ஹேங் பண்ணிவிட்டு துணியெல்லாம் மாட்டுறதுக்கு இல்லைன்னா வந்து ஹேண்ட்பேக் அது மாதிரி எல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா ஹேங் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோல்டபுள் பில்லோ தான் வாங்கணும். இது வந்து அம்மா அப்பப்போ டூர் போவாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது ஒன்று வாங்கினேன். நாம் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாவது டூர் போகும்போது. இது வந்து காற்று ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பில்லோ மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இது மட்டும்தான் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் அண்ணி தான் வாங்கினாங்க. இது பார்த்திங்கன்னா மிரர் ஸ்டிக்கர் தான் வாங்கியிருக்காங்க. இது வந்து நம்ம ஜன்னலில் இல்லைன்னா டோரில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். டைல்ஸ் மாதிரி இதுலேயும் ஸ்டிக் பண்ணால் நல்லாவே ஸ்டிக் ஆகுது, நல்லாவே யூஸ் ஆகுது. நான் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினது கொஞ்சம் பெரிய சைஸ், அதுவே 65 ருபீஸ் 55 ருபீஸ் இருந்தது. இப்போ இது சின்ன சைஸ் தான் 65 ருபீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாரீ கிளிப்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 70 ருபீஸ். 6 கிளிப்பு வரையும் இருக்குது. இது நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது. நம்ம சாரியெல்லாம் வந்து அயர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 3 செட் ஆஃப் கிளீனிங் ப்ரஷ் தான் வாங்கியிருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 35 ருபீஸ். இது வந்து ஸ்டீலு, பிராஸு, அதுக்கப்புறமா வந்து இரும்புலேயும் இருக்கும். இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும், நல்லாவே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோகனட் கட்டர் தான் வாங்கியிருக்காங்க. இது வந்து நம்ம வீட்லேயே வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. நம்ம வீட்டில் டைல்ஸ்ல எல்லாம் உடைக்க முடியாது தேங்காவை, அப்போ போய் இடம் பார்க்கணும் எங்கே உடைக்கலாம்னு சொல்லிட்டு, அது மாதிரி நேரத்தில் வந்து இது நல்லாவே யூஸ் ஆகுது. தண்ணியும் வந்து கீழே சிந்தாமல் அதிலே விழுந்துருது, தேங்காவும் நல்லாவே உடையுது. அதனால வந்து இது ஒன்று வாங்கியிருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 95 ருபீஸ். நெக்ஸ்ட் இந்த துணி ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஷாப்பில் தான் வாங்கினது. இது வந்து மம்மி டேடின்னு சொல்லிட்டு அதே ஸ்ட்ரீட்லேயே இன்னொரு கடை இருக்குது, அங்கே தான் வாங்கினோம். ஹோல்சேல் கடை தான். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இது டவல் செட்டு தான். 4 டவலும் வந்து ஒன்றா இருக்கும். நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட ரேட்டு வந்து 170 ருபீஸ். ஒரு டவல் பார்த்திங்கன்னா 42 ருபீஸ் அப்படி தான் வருது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பெட்ஷீட் தான் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 120 ருபீஸ். இது வந்து காட்டன் பெட்ஷீட் தான். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம எது வாங்கினாலும் செட் ஆஃப் 5 செட் ஆஃப் 3 அது மாதிரி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த பெட்ஷீட் அது மட்டும்தான் ஒரு பீஸாக கொடுத்துருக்காங்க. இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 48 ருபீஸ் வருது ஒரு பீஸ் வந்து. இது வந்து நம்ம 5 பீஸாக தான் வாங்கணும். 240 ருபீஸ் வருது 5 பீஸும் சேர்த்து. இது மாதிரி பல்காக வாங்குறப்போ 2 பேர் 3 பேர் சேர்த்து வாங்கினோன்னா நம்ம மணியும் ஷேர் பண்ணிக்கலாம். கம்மி ரேட்லேயே நம்மளுக்கு பொருளும் கிடைக்கும், நல்லதான். அடுத்தது வந்து ஜென்ஸ் கர்ச்சீஃப் தான் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா காட்டனில் தான் இருந்தது, நல்லாவே இருந்தது குவாலிட்டியாகவும். இது பார்த்திங்கன்னா 12 பீசஸ் சேர்த்து 238 ருபீஸ் வந்துச்சு. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் 12 பீசஸும் வாங்கினோம். இதோட குவாலிட்டி வெளியே பார்த்திங்கன்னா அதிகமாகவே விற்பாங்க, இங்கே வந்து நம்மளுக்கு கம்மியாகவே கிடைக்கும், அதனால தான் இதை வாங்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ஸுது பனியன் தான் வாங்கியிருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் வருது ஒரு பீஸ் வந்து. இதுலேயும் பார்த்திங்கன்னா 5 பீஸ்
இதுவும் 5 பீஸாக தான் எடுக்கணும்னாங்க. நாங்கள் கேட்டு 3 பீஸாக வாங்கிட்டு வந்தோம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூக்கடை அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா போலீஸ் பூத் இருக்குது. அந்த லெஃப்ட் ஸ்ட்ரீட்லேயே வந்துட்டு ஒரு பெரிய லைட் கடை வரும். அதுக்கு பக்கத்தில் அந்த கடை பேர் வந்து எனக்கு கரெக்டாக தெரில. அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னா இந்த கடை இருக்குது, மம்மி டேடின்ற கடை. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேங்கிள் பாக்ஸ் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு பாரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் தான் வாங்கினோம். இது வந்து கடையில் கேட்குறப்போ வந்து 200 ருபீஸ் சொன்னாங்க. வெளியே வந்து அவங்களும் 200 தான் சொன்னாங்க. ஆனால் நாம் கேட்டு வாங்கினோன்னா 180க்கு கொடுத்தாங்க. 170 கேட்ட கொடுக்கல, 180 கொடுத்தாரு. ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது. நான் கடையில் பார்க்குறத விட இது வந்து இங்கே வெளியே வாங்குறது வந்து நல்லாவே இருந்தது குவாலிட்டியாகவும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொடையெல்லாம் டேமேஜாக இருந்தது. வீட்டில் மழைக்கு வந்து யூஸ் பண்ணவே முடியாதுன்ற நிலைமையில் இருந்தது இந்த கொடையெல்லாம். நான் எப்போவுமே பாரிஸ் போகும்போது அங்கே பார்ப்பேன், வெளியே உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் கொடை ரிப்பேர் பண்ணுறவங்க. சரி எடுத்துன்னு போகலான்னு பார்ப்பேன், மறந்துடுவேன். இந்த வாட்டி கரெக்டாக எடுத்துன்னு போனேன். 3 கொடையும் எடுத்துன்னு போயிட்டு கொடுத்தேன். ஒரு 1/2 hourல வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து நான் ரெடி பண்ணது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோடன் ஸ்ட்ரீட் கிட்டே, ஸ்ட்ரீட் உள்ளே போகாமல் வெளியே வந்து உட்காந்துருக்காங்க 2 பேர். அவங்கக்கிட்ட தான் கொடுத்துட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த 3 கொடைக்கும் சேர்த்து 150 ருபீஸ் வாங்கினாங்க. 3 வந்து நிறைய டேமேஜாக இருந்தது. ஓகேன்னு தான் எனக்கு தோணிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.